வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.0ல லீடிங் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அந்த வீடியோல வந்து அத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிகேஷன் கால் ஃபார் த டோஸ் டு பி பிளெண்டட் இன் பை கிரைண்டிங். த மோஸ்ட் லைக்லி ரீசன் ஃபார் திஸ் இஸ் டூ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோ கிரைண்டிங் மூலயமா பண்ணுறோம்ல. ஸோ அது என்ன ரீசனுக்காக நம்ம வந்து பண்ணுறோம்? ஸோ அதுதான் வந்து இந்த கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேக் த வெல் சூட்டபிள் ஃபார் லிக்விட் பெனிட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ லிக்விட் பெனிட்ரன்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் வந்து இந்த டோ பிளெண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை. சரிங்களா? நம்ம லிக்விட் பெனிட்ரன்ட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவோம் ஒழிய இந்த டோ பிளெண்டிங் வந்து பண்ண மாட்டோம். சர்ஃபேஸில் ஏதாச்சும் டஸ்ட்டோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் லைக் மாய்ஸ்சர்ஸ், ஆயில் சப்ஸ்டன்ஸ் இது மாதிரி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் த ஃபேட்டிக் லைஃப். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? டோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாச்சஸ் ஏதாச்சும் இருக்குது, இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு சைக்கிளிக் லோடு வந்து அந்த இடத்துல கொடுக்கும்போது அந்த இடத்துல அதிகமாக லோடு வந்து அந்த பாயிண்டில் வந்து போகும். சரிங்களா? அப்படி போகும்போது உங்களுக்கு ஃபேட்டிக் ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங் டைமாக யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ வந்து அந்த டோவை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேட்டிக் ஃபெயிலியர்லேருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபேட்டிக் ஃபெயிலியர் வரல அப்படின்னா ஃபேட்டிக் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஸோ டு இம்ப்ரூவ் த ஃபேட்டிக் லைஃப் டோ பிளெண்டிங் வந்து பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெடியூஸ் த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ். இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து வெள்ளுக்குள்ளே தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பிளெண்ட் பண்ண மாட்டோம். சர்ஃபேஸ் அந்த பேஸ்மெண்டல் சர்ஃபேஸ் வரைக்கும் தான் வந்து பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆப்ஷன் சியும் கிடையாது. இம்ப்ரூவ் த ஜெனரல் அப்பியரன்ஸ் ஆஃப் த வெல்டு. வெல்லோட அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம்னா இது டைரெக்டான ஆன்சர் வந்து கிடையாது. சரிங்களா? பிளெண்ட் பண்ணுறது அப்பியரன்ஸ்க்காக இல்லை. ஸோ ஆப்ஷன் டி வந்து இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், லீடிங் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர் திஸ் வில் ரெடியூஸ். ஸோ வந்து ஆன்சரும் அதோட கொஸ்டினையும் பார்த்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு எது வந்து ரெடியூஸ் ஆகும்? சரிங்களா? இந்த இந்த டோ பிளெண்ட் மூலியமா என்ன நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம்? எந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் மூலயமா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்து வரும். ஸோ டோ பிளெண்ட் நம்ம வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ், ஹீட் இன்புட்டு இது மூலயமா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ரைசரை வந்து ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னா ஆமாம். இந்த ஸ்ட்ரெஸ் ரைசர்னால் என்ன அப்படின்னா இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஷார்ப்பு எட்ஜஸ் இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ரைசராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து டோவை வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஷார்ப் கார்னரோ எட்ஜோ இருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரைசரை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஆப்ஷன் சியும் டியும் இது வந்து வெல்டிங்கில் வந்து வெல்டிங் பண்ணும்போது வரும் டூ டெஸ்ட் இங்கேஜ் அந்த மாதிரி.
ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டோ பிளண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வெள்ளப்போ ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் பாருங்கள். எ கார்பன் ஈக்குவலண்ட் ஆஃப் 0.48%. ஸோ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0.48%. ஸோ அதை வச்சு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பார்த்துங்க. இஸ் கார்பன் ஃபார் the carbon equivalent value is high for carbon steel and may require a preheat temperature over 100 degrees Celsius. இப்போ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ ஹையாக இருக்குது கார்பன் ஸ்டீலில், அப்போனா நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணுவோமா, ப்ரீஹீட் வந்து பண்ணணுமா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கட்டும், சரிங்களா. செகண்ட் ஆப்ஷன் போங்க. இஸ் insignificant for carbon steel and preheat will not be required. இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ இது வந்து அப்படின்னா வந்து கார்பன் ஸ்டீலுக்கு வந்து இது வந்து இன்சிக்னிஃபிகண்ட், தொடர்பு இல்லை. ஸோ ப்ரீஹீட் வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வச்சு தான் வந்து இந்த ப்ரீஹீட் வந்து எவ்வளோ நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கார்பன் ஸ்டீலில் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. ஸோ இங்கே தொடர்பு இல்லைன்னு போட்டிருக்காங்க, அதனால ப்ரீஹீட் தேவையில்லைன்னு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு, ஓகேங்களா. பி வந்து தப்பு. சி ஆப்ஷன் போங்க. இஸ் கால்குலேட்டர் ஃப்ரம் த ஹீட் இன்புட் ஃபார்முலா. இந்த கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து ஹீட் இன்புட் ஃபார்முலா மூலயமா தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை, ஹீட் இன்புட் ஃபார்முலா வேறு, கரண்ட் இன்டு வோல்டேஜ் டிவைட் பை ட்ராவல் ஸ்பீடு. ஸோ அது வேறு, ஓகேங்களா, புரிஞ்சா. அடுத்து பாருங்கள். இட் இஸ் நாட் அ கன்சிடரேஷன் ஃபார் டிட்டர்மைனிங் ப்ரீஹீட் டெம்பரேச்சர். நம்ம வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணணும். ப்ரீஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வச்சு தான் வந்து பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏக்கு வாங்க. ஸோ இப்போ கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து ஹையாக இருந்துச்சு கார்பன் ஸ்டீலில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து நம்ம வந்து பண்ணணும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே இருக்கணும், சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஸ்மி B13.3 பார்த்தீங்கன்னாலே தெரியும். கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் திக்னஸ், இதை பொறுத்து வந்து அந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வச்சும் உங்களுக்கு வந்து கார்பன் ஈக்குவலண்ட் வேல்யூ, திக்னஸ், ஹைட்ரஜன் ஸ்கேல், இதை வச்சும் உங்களுக்கு வந்து கார்பன் இந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. அடுத்த லீடிங் கொஸ்டின் வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் குட் ஹேப்பன் இஃப் ப்ரீஹீட் வாஸ் ரெக்வயர்ட் பட் வாஸ் நாட் கேரிட் அவுட். இப்போ வந்து ப்ரீஹீட் வந்து தேவை, பட் நம்ம வந்து பண்ணலை. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கீழே இருந்து போவோம். பாசிபிலிட்டி ஆஃப் லேமுலார் டியரிங். லேமுலார் டியரிங் எதனால வரும்? ப்ரீஹீட்னால வருமா? வராது. இந்த லேமுலார் டியரிங் வந்து எதனால் வரும் அப்படின்னா, இப்போ வந்து திக்னஸ், த்ரூ அவுட் த திக்னஸில் வந்து டக்டிலிட்டி கம்மியாக இருக்குது, அதே மாதிரி அந்த ஏதாச்சும் ஒரு நான் மெட்டாலிக் இன்க்ளூஷனோ இல்லை லேமினேஷனோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு இந்த லேமுலார் டியரிங் வந்து வரும். ஸோ அதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி ஆஃப் சாலிடிஃபிகேஷன் கிராக். இந்த ப்ரீஹீட் பண்ணலைன்னா சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வருமானா? இல்லை. சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் எதனால் வருதுன்னா இம்ப்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் அந்த டெப்த் ரேஷியோ, அதனால தான் வருது. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பீயிங் ஃபார்ம்டு. இது வந்து எப்படின்னா வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சீலிங் பண்ணல, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன்
ஹைட்ரஜன் அதிகமாக இருக்க எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட். பாசிபிலிட்டி ஆஃப் மார்டன்சைட் பீயிங் ஃபவுண்ட். மார்டன்சைட்னா அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டில் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ ப்ரீ ஹீட்டே பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சடனாக வந்து கூல் ஆகும். ப்ரீ ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுனா சடனாக வந்து கூல் ஆகும். ஸோ அப்படி கூல் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆகும், பிரிட்டில் ஆகும். ஸோ அந்த ஹார்ட் அண்ட் பிரிட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த மார்டன்சைட் ஸ்ட்ரக்சர். ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் மார்டன்சைட் பீயிங் ஃபார்ம்ட். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ த கோர் வயர் ஆஃப் அன் எம்எம்ஏ எலக்ட்ரோடு ஹேஸ் அ ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தேன் த ஃப்ளக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து உள்ள அந்த இப்போ எலக்ட்ரோடு எம்எம்ஏ எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறீங்கள, ஸோ வெளியில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும், உள்ளே தான் வந்து அந்த கோர் வயர் வந்து இருக்கும். ஸோ கோர் வயரோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளக்ஸை விட அப்படின்னு. ஸோ ஃப்ளக்ஸு தான் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகம். அதுக்கப்புறம் தான் அந்த வயர் வந்து மெல்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. சரிங்களா? ஸோ 2வது ஆப்ஷன் பாருங்கள். பேசிக் எலக்ட்ரோட் ஆர் ப்ரிஃபர்ட் வென் வெல்டிங் இஸ் கேரிட் அவுட் இன் சிச்சுவேஷன் வேர் porosity ஃப்ரீ வெல்ட் ஆர் ஸ்பெசிஃபைட். ஆமாம். பேசிக் எலக்ட்ரோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து porosity ஃப்ரீ வெல்டு வேணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த பேசிக் எலக்ட்ரோட் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனில். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டட் எலக்ட்ரோட் ஆல்வேஸ் கண்டெயின் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் அயன் பவுடர். ரூட்டட் எலக்ட்ரோடில் வந்து எப்போவுமே வந்து அயன் பவுடர் தான் வந்து அதிகமான ப்ரொபோர்ஷனில் இருக்கும்னா இல்லை. அயன் பவுடர் இருக்கும், ஆனால் அதிக ப்ரொபோர்ஷனில் இருக்காது. ஓகேங்களா? லைக் டைட்டானியம் டை ஆக்சைடு, ரூட்டேடில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கும். அதே மாதிரி டைட்டானியம் டை ஆக்சைடு ப்ளஸ் அயன் பவுடர் இருக்கும். அவ்வளோதான். அதிகமான ப்ரொபோர்ஷனில் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ செல்லுலோஸ் எலக்ட்ரோட் மே deposit in excess of 90 ml of hydrogen per 100 gram of வெல் மெட்டல். ஸோ செல்லுலோஸ் எலக்ட்ரோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து வெல் மெட்டலில் வந்து 90 ml ஆஃப் ஹைட்ரஜன் பெர் கிராமுக்கு டெபாசிட் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட அதிகமாக டெபாசிட் ஆகும் 90 ml விட. பட் வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 to 60 தான் வந்து செல்லுலோஸ் எலக்ட்ரோடில் வந்து டெபாசிட் ஆகும். இது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து லீடிங் கொஸ்டின் போயிருமா? With reference to the previous question and the correct answer, what is unique about the electrode? சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன? பேசிக் எலக்ட்ரோடுக்கு தனித்துவம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஹைட்ரோஸ்கோபிக். ஹைட்ரோஸ்கோபிக்னா என்னென்னா மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன். சரிங்களா? அதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரோடில் தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணுவோம். ஏன்னா அந்த எலக்ட்ரோடு வந்து மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணும் ஈஸியாக. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து பேக்கிங்லாம் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ தே ஹாவ் அ ஹை ரெக்கவரி ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹை ரெக்கவரி ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரோடுக்கு வந்து மீடியம் ரெக்கவரி ரேட் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அயன் பவுடர் அந்த மாதிரி இருக்கிற வந்து எலக்ட்ரோடில் தான் வந்து இந்த ரெக்கவரி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பட் பேசிக் எலக்ட்ரோடில் அந்த அளவுக்கு இருக்காது. மீடியம் ரெக்கவரி ரேட் தான் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ ஸ்ட்ராங் ஆர்க் ஃபோர்ஸ். ஸோ பேசிக் எலக்ட்ரோட் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து
அந்த ஆர்க் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பெனிட்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பேசிக் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட தனித்துவமே இதுதான். சரிங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த கோர் இஸ் மேட் ஃப்ரம் த ஹை கிரேட் ஸ்டீல். ஆக்சுவலாக வந்து இதோட கோர் இந்த வயர் வந்து எது மூலியமாக பண்ணுறாங்கன்னா மைல் ஸ்டீலில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ப்ரீஹீட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஆல்வேஸ் பி கேரிட் அவுட் ஆன் ஸ்டீல். எல்லா ஸ்டீல்லையும் நம்ம வந்து வெறும் ஸ்டீல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா ஸ்டீலுக்கும் கன்சிடர் ஆகும். ஸோ எல்லா ஸ்டீல்லையும் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணுவோமானா இல்லை, அப்படி பண்ண மாட்டோம். சில இதில் எக்ஸம்ஷன் இருக்கும். சரிங்களா? நார்மல் டெம்பரேச்சர்லேயே வெல் பண்ணிக்கலாம், நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, need not be carried out if postal heat treatment is to follow. நம்ம போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கேஸில் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணாங்க அப்படின்னா போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரீ ஹீட் வந்து முக்கியம். சரிங்களா? அதனால் ஆப்ஷன் பி வந்து தப்பு. ப்ரீஹீட் இஸ் ஆல்வேஸ் கேரிட் அவுட் யூஸிங் கேஸ் ஃப்ளேம் மெத்தட் வச்சு தான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறோமானா இல்லை. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த செராமிக் பீட் ஹீட்டிங் எலமெண்ட் மூலியமாகவும் நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. எந்த ஆப்ஷனுமே வந்து இதுக்கு ரிலேட்டபுளாக இல்லை ப்ரீஹீட்டுக்கு. ஸோ நன் ஆஃப் த எபோவ். அடுத்து பாருங்கள், ரீடிங் கொஸ்டின். வித் ரெஃபர்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் இஸ் நீட் டு கால்குலேட் ப்ரீஹீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, திக்னஸ் அண்ட் ஹீட் இன்புட். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஸ்கேலை வச்சும் நம்ம வந்து இந்த ப்ரீஹீட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து 3மே இருக்குது. ஹீட் இன்புட் இருக்குது, திக்னஸ் இருக்குது, கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்குது. ஹைட்ரஜன் ஸ்கேல் வந்து இது இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, ஹைட்ரஜன் ஸ்கேல், ஹீட் இன்புட். இதில் வந்து திக்னஸ் இல்லை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி போங்க. ப்ரீஹீட் ஆல்வேஸ் ப்ரீஹீட் டு 250 டிகிரி செல்சியஸில் தான் வந்து ப்ரீஹீட் பண்ணுமா? இல்லை, இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கிரேடை வச்சு, மெட்டீரியல் கிரேடை வச்சு இது வந்து ப்ரீஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து மாறும். ஸோ ஆப்ஷன் சிக்கு போகும்பாங்க. கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்குது, ஹீட் இன்புட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஸ்கேல் இருக்குது, கம்பைன்ட் திக்னஸ் இருக்குது. இந்த 4 ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு தான் வந்து ப்ரீஹீட்டை வந்து நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணுறோம். ஸோ இது 4ம் வந்து தேவை. சரிங்களா? கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, ஹீட் இன்புட், ஹைட்ரஜன் ஸ்கேல் அண்ட் கம்பைன்ட் திக்னஸ். ஸோ திக்னஸ் மூலயமா நம்ம வந்து ப்ரீஹீட்டை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹீட் இன்புட், அப்புறம் வந்து கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, அப்புறம் ஹைட்ரஜன் ஸ்கேல் எவ்வளோ. இப்போ வந்து சில பேசிக் எலக்ட்ரோட், அதுக்கப்புறம் அதர் எலக்ட்ரோட் லைக் செல்லுலோஸ் எலக்ட்ரோட், இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் லெவல் வந்து மாறும். ஸோ அதை பொறுத்தும் நம்ம வந்து ப்ரீஹீட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை, டேக் கேர், see you, bye.